எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு குரு பகவான் வக்ர பயிற்சி அடையக்கூடிய காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். குரு பகவான் மீன ராசியாதிபதி. மீன ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கிறது சாதகம் கிடையாது, பாதகம் தானுங்க. கேளப்பா குருபதி 3லேற கெடுதி மெத்த செய்வேனடா வேந்தன் தானும் ஆளப்பா அகத்திலே களவும் போகும் அப்பனே அரிட்டமடா சிசுவுக்குத்தான். குரு பகவான் 3வது பாவகத்தில் இருக்கிறதுனால மட்டுமே இந்த கவி கிடையாது. இந்த கவியுடைய உள்நோக்கம் என்ன, அதாவது இந்த கவியுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, 3வது பாவகத்தில் குரு பகவான் வரும் பொழுது அவ பெயர்கள், போகாத இடத்துக்கு போனன்னு பேர் வரும், செய்யாத தப்புக்கு செஞ்சன்னு பேர் வரும், வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரியும், வீட்டில் களவு போகிற மாதிரியும், கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரியும், வேலை வாய்ப்பில் சங்கடங்கள் கொடுக்குற மாதிரியும், பொருளாதார ரீதியாக சங்கடங்கள் கொடுக்குற மாதிரியும், இது எல்லாமே 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் செய்யும்னு சொல்லுவார் ஐயா புலிப்பாணி சித்தர். அப்போது 3வது பாவகத்தில் குரு பகவான் வந்ததிலிருந்து கிட்டத்தட்ட இந்த 7 மாத காலமாக இப்படி தான் நம்ம மல்லு கட்டிகிட்டு இருக்கோம். என்றைக்காவது நல்லா இருக்க மாட்டோமா, என்றைக்காவது நம்ம பிரச்சனை சரியாயிடாதான்ற ஆதங்கத்தில் தான் இது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த நம்பிக்கையில் தான் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவரே வக்ரகதியில் வரும் பொழுது பாதகமான பலன் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவான் வக்ரகதியில் வரும்போது சாதகமான பலன்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அதுபோக தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். மீனராசிக்கு தனஸ்தானாதிபதி செவ்வாய் தான். மீனராசிக்கு மட்டும் தனஸ்தானாதிபதி செவ்வாவா? இல்லை, துளாராசிக்கும் தனஸ்தானாதிபதி செவ்வாய் தானுங்க. இந்த 2 ராசிக்கும் தனஸ்தானாதிபதி செவ்வாவா வருவார். தனஸ்தானாதிபதி செவ்வாய் குரு பகவான் வக்ரகதி ஆகும்போது, எப்போ வக்ரகதி ஆகிறாருன்னா புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி, அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு பகவான் வக்ரகதியில் போகிறார், வக்ர பயிற்சி. அப்போது குரு பகவான் வக்ரகதியில் ஆறாருன்னா யாருடைய சாரம் வாங்கி எந்த இடத்துல இருந்து வக்ரகதி ஆகிறார்னா, மீனராசிக்கு 3வது பாவகன் சொல்லக்கூடிய அசுரகுரு சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் தேவகுரு இருந்து வக்ரமடைகிறார். யாருடைய சாரம்? செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதியுடைய சாரம். மிருகசீரிசு நட்சத்திரம், இந்திரன் அவதரிச்ச நட்சத்திரம் மிருகசீரிசு நட்சத்திரம் 2வது பாதத்தில் 57 டிகிரியில் குரு பகவான் வக்ரகதிக்குள்ளார போகிறார். தனஸ்தானாதிபதி சாரத்தில் தனகாரகன் இருக்கிறார். நமக்கு 9 கிரகங்கள் இருக்குதுன்னா அந்த 9 கிரகத்தில் தனகாரகன் அப்படின்னா யாரை நம்ம சொல்லுவோம்னா குரு பகவான் தான் சொல்லுவோம். தொழில் காரகன்னா நம்ம சனி பகவானை சொல்லுவோம். அப்போது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்குது. அப்போது தனஸ்தானாதிபதி சாரத்தில் தனகாரகன் இருந்து உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்குறார். 7வது பாவகம்ன்றது என்னதுங்க? திருமணஸ்தானம், கலஸ்தரஸ்தானம்னு சொல்லுவாங்க. குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய், தனஸ்தானாதிபதி செவ்வாய், உடல் ஸ்தானாதிபதி செவ்வாய், படிப்பு ஸ்தானாதிபதியும் செவ்வாய். அப்போ அந்த 4 பாவகத்துக்கும், அந்த 4 இடத்துக்கும் 4 விஷயங்களுக்கும் அந்த 2வது பாவகம் தான் அடிப்படை. அந்த செவ்வாய் குரு பகவானுக்கு சாரம் கொடுத்துட்டு குரு பகவான் வக்ரகதி ஆகும்போது உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் இருக்கார் செவ்வாய். தனஸ்தானாதிபதி தனகாரனுக்கு நட்சத்திரம் கொடுத்த நேரத்தில் அவரும் வலுவாக இருக்கார். மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த தனஸ்தானாதிபதிக்கு நட்சத்திரம் கொடுத்தவாறே யார் நட்சத்திரம் கொடுத்தாருன்னா உங்களுடைய ராசியாதிபதி தனகாரகன் சொல்லக்கூடிய குரு. அப்போ குருவும் செவ்வாவும் சார பரிவர்த்தனை செய்திருப்பாங்க குரு பகவான் வக்ரகதியிலே. சில பேர் சொல்லலாம், சார் நான் குரு வக்ர பயிற்சி சொல்லுவீங்கன்னு நினச்சா நீங்கள் என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, குரு வக்ரம்னா அதை மட்டும் சொல்லுங்கள் சார். எந்த கொம்பனாலையும் அந்த மாதிரி சொல்ல முடியாதுங்க. ஒரு கிரகம் வக்ரம் அடையுதோ அல்லது பயிற்சி அடையுதோ யாருடைய சாரம் வாங்குறாரோ அந்த சாராதிபதி எங்கே இருக்கிறாரோ அதுதான் சரியான பலன் வரும். குரு பகவான் செவ்வாவுடைய சாரத்தில் இருக்கிறாரு, செவ்வாய் குருவுடைய சாரத்தில் இருக்கார், சார பரிவர்த்தனை. அதுபோக செவ்வாய் தனத்துக்கு அதிபதி, ராசிக்கு 4வது பாவகத்தில் சுபஸ்தானத்தில் இருந்து குருவுடைய நட்சத்திரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்குறார் செவ்வாய். அதே பாவகத்தை குரு பகவானும் பார்க்குறார். ஏற்கனவே சார பரிவர்த்தனை. அடுத்தது 2 பேரும் ஒரே பாவகத்தை பார்க்குறாங்க.
இதை விட ஒரு நல்ல தருணம் திருமணத்துக்கு வராது. மீனராசியில் பிறந்தவங்க 6 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், 10 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஏன் 15 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருந்தா கூட இந்த தருணத்தில் 100% அந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். சில பேருக்கு கல்யாணம் பண்ண முடியலையன்ற ஆதங்கம், சில பேருக்கு ஏன்டா கல்யாணம் பண்ணோன்ற ஆதங்கம் இருக்குதானே செய்யுது. ஆசை 30 நாள், மோகம் 60 நாள். நான் கேள்வி தான் சார் பட்டிருக்கேன், என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சுட்டேனுங்க. இந்த தருணத்தில் எப்படின்னா திருமணத்தில் இருக்கிற தடைகளும் நீங்கிடும். போகாத கோவில் குளம் இல்லை, பண்ணாத பரிகாரம் கிடையாது, இது வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கலை, கை நினச்சிட்டு வந்தேன் கத்தரிச்சிட்டு போச்சு, பரிசம் போட்டுட்டு வந்தேன் பாதியில் நின்று போச்சு, இதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக போடுங்க. இந்த தருணத்தில் கல்யாணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிடும். கல்யாணத்துக்கு பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க. அதுபோக கல்யாணம் நடந்து நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு நிச்சயமாக நிம்மதி சந்தோஷத்தை ஏற்படுத்திடும். ஐயா, குரு பார்வைப்பட்ட கோடி புண்ணியங்க. ஆனால் குரு பார்வை மட்டும் கலஸ்தரஸ்தானத்தை படலை, குடும்பஸ்தானாதிபதி நட்சத்திரம் வாங்கி கலஸ்தரஸ்தானத்தில் படுது, குடும்பஸ்தானாதிபதியோடு சேர்ந்து கலஸ்தரஸ்தானத்தை பார்க்குறார். இதை விட ஒரு நல்ல நேரம் வரணுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். காற்று அடிக்கும் போது தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும். புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி குரு பகவான் வக்ரம் அடைகிறாருன்னா தை மாதம் 22ஆம் தேதி வரை, அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 2025 வருடம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை குரு பகவான் வக்ர பயிற்சி காலகட்டம். 3 மாதம் 25 நாள், 115 நாள். இந்த 115 நாளில் உறுதியாக சொல்கிறேன், மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படும், மன வாழ்க்கை அமைச்சிக்கிறதுக்கு உண்டான தருணம் ஏற்படும், அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுபோக குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தையும் பார்க்குறார். 9வது பாவகத்தை பார்க்குறது ஆச்சரியமா சார் அப்படின்னா, 9வது பாவகத்துக்கு அதிபதி சாரம் வாங்கி 9வது பாவகத்தை பார்க்குறது ஆச்சரியம் தானுங்க. ஆசைகள் நிறையா இருக்கும் இல்லையா, மனக்கோட்டை நிறைய கட்டியிருப்போம் இல்லையா, நம்ம மனசால் ஆச்சு, ஆச்சரியம் ஒன்றும் இல்லையே மனக்கோட்டை கட்டுறதில்ல. அப்போது இந்த தருணத்தில் நீண்ட நாள் நினச்சிக்கிட்டு இருந்த மனசில் இருந்த அந்த ஆசைகள் நிறைவேறும். 9வது பாவகத்துக்கு அதிபதினா பிதிருஸ்தானம்னு சொல்லுவாங்க. பிதிர்காரகர் அப்படின்னா சூரியனை நம்ம சொல்லுவோம். பிதிர்காரகர்னா என்னன்னா தகப்பன், வேற ஒன்றும் கிடையாது. அந்த தகப்பன் சொல்லக்கூடிய சூரிய பகவானை குரு பகவான் பார்க்குறார். ஏன்னா புரட்டாசி மாதத்தில் தான் குரு பகவான் வக்ரம். புரட்டாசி மாதத்தில் சூரியன் எங்கே இருப்பார்? மீனராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய கன்னியில் தான் இருப்பார் சூரியன். அப்போ சூரியனை குரு பகவான் பார்க்குறார், செவ்வாய் பார்க்குறாங்க. 2 பேரும் சூரியனும் செவ்வாவும் குருமங்கள யோகமாக இணைஞ்சி சூரிய பகவான் பிதிர்காரகரை பார்க்குறார், பிதிர் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். அப்போது பூர்வ புண்ணிய சாபம் விலகிறதுக்கு உண்டான அருமையான நேரம் இது. பசிக்கும்போது தான் சாப்பாடுடைய அருமை தெரியும், தாகமாக இருக்கும்போது தான் தண்ணியுடைய அருமை தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம தாகம் இல்லை, தண்ணி கொண்டாந்து வச்சா நம்ம குடிப்போமா? பசி இல்லை, நம்ம எப்படி சொல்கிறதுனா கழுத்து நிறைய நம்ம சாப்பிட்டுட்டோம், சாப்பாடு கொண்டாந்து வைக்கிறாங்க, நம்மளால சாப்பிட முடியுமா? முடியாதில்லை. அதுக்குண்டான தருணத்தில் தான் அதனுடைய அருமை தெரியும். பூர்வ புண்ணிய சாபத்தால் நிறைய குடும்பத்தில் சங்கடப்பட்டுட்டு நிம்மதி இல்லாமல் ஏன்டா இந்த வாழ்க்கை, எதுக்குடா இந்த வாழ்க்கைன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அண்ணன் தம்பிங்க 3 பேர் பிறந்திருப்பாங்க, யாருக்குமே கல்யாணம் நடந்திருக்காது. கல்யாணம் எல்லாருக்கும் நடந்திருக்கும், குழந்தை பிறந்திருக்காது. ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு சங்கடத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற குடும்பங்கள் நிறைய இருக்குது. அப்போது மீனராசியில் பிறந்திருக்கிற நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய வழிமுறைகள், நீங்கள் செய்யக்கூடிய வழிமுறைகளால் பூர்வ புண்ணிய சாபம் முழுமையாக நீங்கக்கூடிய தருணம் ஐயா இது. கர்மாலேருந்து விடுபட முடியுமா? அதுக்கான நேரம் வருதுன்னா விடுபட்டு தானே ஆகணும். ஏன் நம்ம உடம்புல ஒரு காயம் ஆகி போச்சுங்க, நம்ம சாகிற வரைக்கும் அந்த காயம் இருக்குமா? அதுக்கான நேரம் வந்து அது ஆறிதான் ஆகணும் இல்லையா? அதனால் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதுக்கான தருணம் நமக்கு தெரியல, அதுதான் நம்ம பிரச்சனையே. எப்போ வேலை கிடைக்கும் நமக்கு தெரியாது, எப்போ கல்யாணம் ஆகும் நமக்கு தெரியாது, எப்போ வீடு வாசல் கட்டுவோம் நமக்கு தெரியாது. ஆனால் அதெல்லாம் செய்யணும்னு ஆசை இருக்கும் மனசுக்குள்ளே. ஒரு மனுஷனுக்கு 25 வயசு ஆகி போச்சுன்னா கல்யாணம் பண்ணணுன்ற ஆசை வரும். 22 வயசுக்கு மேலே ஆகி போச்சுன்னா நான் ஒரு வேலைக்கு போகணும்னு ஆசை வரும். மனுஷனுக்கு ஆசை எங்கேயுமே பூர்த்தி அடைகிறது இல்லை, அவங்க சாகிற வரைக்கும் அந்த ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும்.
ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சா இன்னொரு விஷயம் தொடக்கும், அது முடிஞ்சிருச்சா இன்னொரு விஷயம் தொடக்கும். இதெல்லாம் இயல்பான விஷயம். ஆனால் இந்த கர்மம் நீங்கக்கூடிய தருணம் இது. உங்களுடைய ஜாதகத்தை இந்த தருணத்தில் பார்த்துக்கிடுங்க. உங்களுடைய ஜாதகத்தில் 5வது பாவகத்துக்கு அதிபதி 9வது பாவகத்துக்கு அதிபதி இருக்கக்கூடிய நிலைமையை பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வழிமுறைகள் பண்ணுங்க. இந்த கர்மாலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சம் கோட்சார ரீதியாக பிரமாதமான ஒரு தருணத்தில் இருக்குது. சூரிய பகவானா கிட்டத்தட்ட 150 டிகிரிலேருந்து 180 டிகிரிக்குள்ளே வரக்கூடிய தருணத்தில் 57 டிகிரியில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்குறாரு. அதே மாதிரி கிட்டத்தட்ட உங்களுக்கு 66 டிகிரி 67 டிகிரியிலிருந்து இந்த செவ்வாய் சூரிய பகவானை பார்ப்பார். இதெல்லாம் நல்ல தருணம், அற்புதமான தருணம். இதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை மட்டும் பார்த்து அதுக்கு என்ன வழிமுறையோ அதை மட்டும் நீங்கள் பண்ணாவே போதுமானது. இந்த பூர்வ புண்ணிய சாபத்திலிருந்து முழுமையாக விலகலாம், கர்மால இருந்து நீங்கலாம். இந்த மாதிரி தருணம் மறுபடியும் வரும்னுலாம் நினச்சிக்காதீங்க. அதாவது இதுக்கு மேற்கொண்டு நல்ல நேரம் வருதுன்னா கூட என்னைக்கோ காய்க்கக்கூடிய கலாக நமக்கு முக்கியம் இல்லை. என்னைக்கோ காய்க்கக்கூடிய பலாக நமக்கு முக்கியம் இல்லை. இன்னைக்கு காய்க்கக்கூடிய கலாக தான் நமக்கு முக்கியம். இன்னைக்கு நம்ம பிழைக்கிறதுக்கு என்ன வழி, இன்னைக்கு நம்ம பிரச்சனை சரியாகிறதுக்கு என்ன வழி, அதை பாருங்க. உண்மையிலேயே அருமையான நேரம் இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டம். 9வது பாவகத்திலையும் நமக்கு குரு பகவானுடைய பார்வை படுது அப்படின்னா 9வது பாவகத்துக்கு அதிபதியோட பார்வை, அதாவது 9வது அதிபதியோட நட்சத்திரம் வாங்கி பார்க்குறார். தகப்பனுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும், பங்காளிகளுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும், உங்களுடைய தகப்பனுடைய உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அப்பாவுக்கு எனக்கு ஒரு 10 வருஷமாக பேச்சுவார்த்தையே இல்லைங்க அப்படின்னா அப்பா தான் நமக்கு எல்லாத்துக்கும் முதல் நாயகன், ஹீரோ. அப்போது யாருமே தகப்பனை வெறுக்கணுன்ற ஒரு சூழ்நிலையில் இல்லை. ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்துருது. இந்த தருணத்தில் அப்பாவுக்கும் உங்களுக்கும் உறவு முறை ஏற்படும், அதிகமாகும். அதுபோக உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தை பார்க்குறாரு குரு. இந்த 11வது பாவகம் அப்படின்னா லாபஸ்தானம், எதிர்பாராத ஒரு திருப்பு முனை. நீங்கள் கொடுத்த பணம் வந்து சேரலாம். என்றைக்கோ நீங்கள் வாங்கி போட்ட ஒரு மனை, ஒரு இடம் நல்ல ரேட்டுக்கு போகலாம். இல்லை பங்கு சந்தையில் ஒரு நல்ல லாபகரம் பார்க்கலாம். ஒரு லாட்ரி வாங்கினேன், அதில் பெருசாக ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய வாழ்வாதாரத்தை அதிகரிச்சுக்கிறதுக்குண்டான ஒரு நேரமையா இந்த நேரம். இது எப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தை செவ்வாவும் குருவும் சேர்ந்து பார்ப்பாங்க. செவ்வாவும் குருவும் சேர்ந்து பார்க்கக்கூடிய இடமான உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்து புதனாதித்ய யோகமாக உங்கள் ராசியை பார்ப்பாங்க. அந்த இடத்துல சூரியன் புதன் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று சூரிய பகவானோட சேர்ந்து அஸ்தமனம் ஆகாமல் உங்கள் ராசியை பார்ப்பாங்க. அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 11வது பாவகன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை இந்த செவ்வாவும் குருவும் சேர்ந்து பார்க்குறாங்க. செவ்வாய் 8வது பார்வை, குரு 9வது பார்வை. அப்போ அந்த இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 11வது பாவகம் லாபஸ்தானம். நிச்சயமாக உயர்றதுக்கு உண்டான நேரமும் உருப்படுறதுக்கு உண்டான நேரமும் 100% இருக்குது. என்னுடைய வார்த்தைகள் இன்னும் கொஞ்சம் கோர்வையாக இன்னும் நல்லா வருங்க. ஆனால் ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கேன், நான் சொன்னேனுங்க. இந்த 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உள்ள சதை எடுத்திருக்காங்க, எடுத்து தான் அந்த சர்ஜரி பண்ணது. ஸோ அதனால் கொஞ்சம் வார்த்தை கொஞ்சம் கோர்வையாக வராது. இன்னும் ஒரு 25 நாள், ஒரு மாதம் ஆகிடுங்க இன்னும் நல்ல கோர்வையாக வரத்துக்கு. கொஞ்சம் அனுசரிச்சுக்கிடுங்க. நிச்சயமாக மீனராசி நண்பர்களுக்கு இது சரியான ஒரு தருணம், அற்புதமான ஒரு தருணம். இதில் மாற்று கருத்து கிடையாது. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு மட்டுமே இந்த வார்த்தை நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் சாதிக்கணுன்ற எண்ணத்தில் தான் இந்த வார்த்தை நான் சொல்கிறேன். சம்பாதிக்கிறது எல்லா நேரத்துலையும் செய்யலாம், எல்லாராலையும் முடியும். சாதிக்கிறது அப்படி கிடையாது. ஒரு சில நேரத்தில் தான் முடியும், ஒரு சிலரால் தான் சாதிக்க முடியும். இது மீனராசி நண்பர்கள் சாதிக்கிறதுக்குண்டான தருணம். சாதிக்கணுன்ற எண்ணம் இருந்தால் இந்த தருணத்தை பயன்படுத்திக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த பதிவு 100% மீனராசி நண்பர்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.